நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசுவின் நாமத்தினாலே ஜாஸ்வா டிவி அனைவருக்கும் அன்பின் சமாதான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நற்செய்தி நேரத்தை பார்க்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேசும்படியாக கொடுத்த ஒரு தலைப்பு, தூக்கி விடுகிற தேவன். தூக்கி விடுகிறது. யார் இதை தூக்கி விடுகிறது அப்படின்னு சொன்னால், நாம் ஏதோ விழுக்கிலே விழுந்திருக்கலாம், ஏதோ ஒரு சூழ்நிலையில் நாம் தடுமாற்றத்தில் நாம் என்ன செய்யலாம், கீழே இருக்கலாம். கீழே இருக்கிறவர்களை உயரத்துக்கு அவர் என்ன செய்கிறார், அவர் தூக்கி விடுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் ஒருவேளை சொல்லலாம், நான் சிறியவளாக இருக்கிறேன், எளியவளாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் கலக்கத்தோடும் கண்ணீரோடும் இருக்கலாம். சிறியவர்களாக உங்களை புழுதியிலிருந்து எடுத்து எளியவர்களாக உங்களை குப்பையிலிருந்து உயர்த்தி தூக்கி விடுகிற தேவனாக அவர் இன்று நம் மத்தியில் கடந்து வந்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் முன்பாக ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம் அப்பா. நல்லவரே, நன்மை செய்கிறவரே, உம்மை துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம்ப்பா. வார்த்தை ஆசையாக கேட்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒரு வார்த்தை கொடுத்துரு, தூக்கி விடுகிற தேவனான் என்று சொல்லி என்று வார்த்தை கொடுத்துருக்கிறீங்கப்பா. இந்த வார்த்தை பிள்ளைகள் வாழ்க்கையில் கிரியை செய்யட்டும். நீ அனுப்பின காரியத்தை இந்த வசனம் வாய்க்கும்படியாக கிரியை செய்யட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். சங்கீதம் 18:16. உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார். உயரத்திலிருந்து ஆண்டவர் எங்கே இருக்கிறார்? உயரத்தில் இருக்கிறார். அவர் அங்கிருந்து என்ன செய்கிறாராம்? கையை நீட்டுகிறார். கையை நீட்டி என்ன செய்கிறார்? பிடிக்கிறார். கையை நீட்டி அவரே பிடிக்கிறார். தாவீது சொல்லுகிறார், தாவீது பிடித்தவன் சொல்ல, ஆண்டவரே என்ன செய்கிறார்? அவர் சொல்லுகிறார், தாவீது சொல்லுகிறார், அவரே என்னை பிடித்து உயரத்தில் இருந்து அவர் கை நீட்டி. ஏன்னா அவர் உயரம் உன்னதமான தேவன், பெரிய தேவன், பரிசுத்தமுள்ள தேவன். அவர் உயரத்தில் இருந்து கையை நீட்டி அவர் என்ன செய்கிறாராம்? தாவீதை சொல்கிறார், என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கி விட்டார். ஜலப்பிரவாகம், மிகுந்த வெள்ளம், தண்ணீர் சுற்றிலும் இருக்கிறது. ஒரு கடலுக்குள், நடுக்கடலில் இது தத்தளிக்கும் பொழுது எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட ஒரு ஆறு, அந்த ஆற்றுல திடீர்னு காற்றாட்டு வெள்ளம் வரும் பொழுது அந்த ஆற்றுக்குள்ளே நம்ம சிக்கி கொண்டது போல, அந்த அவ்வளவு பெரிய வெள்ளத்தில், ஜலப்பிரவாகம் அவ்வளவு வெள்ளத்தில் சிக்கிக்கொண்டு எப்படி தவிப்போம்? அந்த சூழ்நிலையில் ஒருவேளை நீங்களும் கடந்து செல்லலாம். தாவீது அப்படித்தான் கடந்து சென்றார். அதான் அவங்க அந்த சங்கீதம் 18 நாம் பார்த்தோமானால், கர்த்தர் தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கு, சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளில் பாடினது என்று சொல்லி. ஏன்னால் அங்கு அவனுக்கு சவுல் மாத்திரமல்ல, எல்லா சத்துருன்னு போடப்பட்டுள்ளது. நிறைய பேர் தாவீதுக்கு விரோதமாக எழும்பினாங்க. ஒரு ஜலப்பிரவாகம் போல சத்துருக்கள் அவனை சுற்றி இருந்து அவனை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி அவனை போராடி அவனை உயிரை வேட்டையாட துடித்தார்கள். அவர்களுக்கு எல்லாம் ஆண்டவர் தப்புவித்த பொழுதுதான் அவர் இந்த சங்கீதத்தை பாடியிருக்கிறார். அதெல்லாம் உணர்ந்தவர் சொல்லியிருக்கிறார். உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி ஆண்டவர் என்ன செய்தாரா? நான் இவ்வளவு கஷ்டம் பாடு, எல்லா சத்துருக்களும் என்னை நெருக்கிறாங்க, ஜலப்பிரவாகம் ஒரு வெள்ளம் போல எதிரி என்னை என்ன செய்தான்? சூழ்ந்து கொண்டான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் போகும் பொழுது உயரத்தில் இருந்து அவர் என்ன செய்தார்? கை நீட்டி என்னை பிடிச்சு ஆண்டவர் என்ன பிடிச்சிக்கிட்டாரு. அந்த எதிரிகளை என்னை அழித்து விடாதபடி, அந்த ஜலப்பிரவாகம் அப்படியே என்னை என் மேல் மோதி என்னை அப்படியே அடித்து சென்று விடாதபடிக்கு ஜலப்பிரவாகத்திலிருந்து என்ன செய்தார்? தூக்கி விட்டார் என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார். பிரியமானவர்களை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் கூட இப்படியாக என்னுடைய பாடுகள், பிரச்சனைகள், கடன் என்னை அழுத்துகிறது, ஒரு வியாதி வந்தது, பொல்லாத வியாதி வந்தது, அதன் வாழ்க்கையை தலைகளாக புரட்டி போட்டது, இல்லை என் கணவருடைய தவறான பழக்கம், என் மனைவியோட தவறான சிநேகம், என் பிள்ளைகளுடைய தவறான போதைப் பொருளுக்கு அடிமைத்தனம் ஆனதுனால என் வாழ்க்கையில் ஒரு ஜலப்பிரவாகம் சூழ்ந்து கொண்டது. அவ்வளவுதான், நான்
நான் அமிழ்ந்து விட்டேன் அப்படின்ட்டு சொல்லி கலங்குகிறீர்களா? அன்பான பெற்றோரே, உங்களை பார்த்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்களும் தாவீதை போல இந்த ஜலப்பிரவாகத்தில் அவ்வளவுதான், நான் மூழ்கி விட்டேன், இந்த வியாதியில், இந்த அடிமைத்தனத்தில். ஒருவேளை நீங்கள் கூட ஒரு அடிமைத்தனம், என்னால் விட முடியலை இந்த போதை பழக்கத்தை அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் இதனால் என் குடும்பத்தை இழந்து, வருமானம், வீடு அத்தனை இழந்து நிற்கதியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி, நான் பாதாள குழியில் நான் கிடக்கிறேன் பாவத்தில் அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் அங்கலாய்ப்போடு இருக்கிறீர்களா? இந்த ஜலப்பிரவாகத்திலிருந்து நான் எழும்புவேனா, அவ்வளவுதான், இதில் அடித்து கொண்டு செல்லப்படுவேன் என்று சொல்லி மனவேதனையோடு இருக்கிறீர்களா? இல்லை இல்லை பிரியமானவர்களே, உங்களை பார்த்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை படைத்த ஒரு தேவன் இருக்கிறாரே, அவர் உங்கள் தகப்பன், அவர் உங்களுக்காக ரத்தம் சிந்தினவர், கடைசி சொட்டு ரத்தத்தை உங்களுக்காக சிலுவையில் சிந்தி இயேசு எங்கள் பேரில் எல்லா நன்மைகளையும் உங்களுக்காக அவர் வைத்திருக்கிறார். அந்த இயேசு உயரத்திலிருந்து அவர் என்ன செய்கிறார்? இப்பொழுது கையை நீட்டுகிறார். இந்த வேளையிலே பார்த்து கொண்டிருக்கிறீர்களே, இந்த வேளையிலே உங்களுக்கு அவர் கையை நீட்டுகிறார், உங்களை பிடிக்கிறார். ஒருவேளை பாவத்தில் நீங்கள் படுகுழியில் விழுந்து கிடக்கலாம், இல்லை கடன் என்கிற பிரச்சனையில், வியாதி என்கிற படுகுழியில், அது ஒரு ஜலப்பிரவாகம் போல உங்களை சூழ்ந்திருக்கலாம். அதில் நீங்கள் இருக்கிற உங்களை இப்பொழுது இயேசுவின் கை அது நீட்டப்பட்டது, உங்களை பிடிக்கிறது. அந்த பிரச்சனையிலிருந்து, அந்த பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, கடனிலிருந்து, வியாதியிலிருந்து இப்பொழுதே அவர் உங்களை தூக்கி விடுகிறார். அவர் தொடுதலை நீங்கள் உணர்வீர்கள். அவர் இப்பொழுது இன்று முதல், இந்த சனப்பொழுது முதல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பலத்த மாற்றத்தை தேவன் கொண்டு வருகிறார். உங்களை தூக்கி விடும்படியாக அவர் கடந்து வந்திருக்கிறார். எவ்வளவோ முயற்சி செய்கிறேன், தேர்வில் தோல்வி, எவ்வளவோ முயற்சி செய்கிறேன், வியாபாரத்தில் ஒரு பெருக்கம் இல்லை, கையின் பிரயாசங்களில் ஒரு ஆசீர்வாதம் இல்லை, என்னால் எதையும் செய்ய முடியவில்லை என்று சொல்லி கலக்கத்தில் இருக்கிறார். உங்களை தூக்கி விடும்படியாக தேவன் இன்றைக்கு கடந்து வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை, பாவத்தில் இருக்கிற உங்களை, கடலில் இருக்க உங்களை, விருத்தி அடையாத உங்கள் வாழ்க்கை, ஏதோ நீங்கள் சமுதாயத்தில் புறந்தள்ளப்பட்டு தாழ்வில் இருக்கிற, எளிமையில், குப்பையில் கிடக்கிற உங்களை தூக்கி விடும்படியாக கர்த்தர் என்று இயேசு வந்திருக்கிறார். இயேசு உங்களை தூக்கி விட்டார். இன்று முதல் உங்கள் வாழ்க்கை அது செழிப்பான வாழ்க்கையாக, சந்தோஷமான வாழ்க்கையாக மாறும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அனுதினமும் அந்த இயேசுவை பார்த்து, இயேசுவே என்னை பிடிச்சிக்கிட்டீங்க, என்னை தூக்கி விட்டுட்டீங்க, உமக்கு நன்றி இயேசப்பா, நான் எப்படி வாழணும், நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அவரோட ஒவ்வொரு நாளும் நீங்கள் கேட்கும் பொழுது, அதற்காக நீங்கள் எந்த பாடுகளையும் பட வேண்டாம், எந்த ஒரு காரியங்களையும் செய்ய வேண்டாம். ஏன்னால் அவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் சிலுவையிலே செய்து முடித்து விட்டார். நீங்கள் அனுதினம் அவரை சந்தித்து இந்த வார்த்தை மாத்திரம் நீங்கள் உங்கள் அறைக்குள்ளிருந்தே எங்கே இருக்கிறீர்களோ அந்த இடத்தில் கண்ணை மூடி அந்த இயேசுவிடத்தில் நீங்கள் கேட்கும் பொழுது, அவர் உங்களை தூக்கி விட்டாரே, அவர் இந்த காரியங்கள் இப்படி செய் என்று சொல்லும் பொழுது உங்கள் எல்லைகள் எல்லாம் ஆசீர்வாதம், உங்கள் எல்லைகள் எல்லாம் ஆசீர்வாதம் கரை புரண்டு ஓடும். உங்கள் பாவங்கள்லாம் உங்களை விட்டு அது வெளியேறி உங்கள் வாழ்க்கை பரிசுத்த வாழ்க்கையாக, அநேகருக்கு ஒரு சாட்சியாக, அநேகர் உங்களை பார்த்து ஆச்சரியப்படும்படியாக, உங்கள் பிள்ளையை பார்த்து, கணவனை பார்த்து, மனைவியை பார்த்து மற்றவர்கள் பிரமிக்கும்படியான வாழ்க்கையாக மாற்றும்படியாக தேவன் உங்களை தூக்கி விடுவார். உங்களை கடைசி வரைக்கும் கைவிடாதபடிக்கு அவர் உங்களை நடத்துவார். ஏனால் இன்றைக்கு இயேசு உங்களை கையை நீட்டி உங்களை அவர் பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற உங்களை, கதறலோடு கண்ணீரோடு இருந்த உங்களை தூக்கி விட்டாரே. அவர் கைவிடாத தேவன், நேற்றும் இன்றும் என்று மாறாத தேவன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லியிருக்கிறாரே. அவர் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதுமில்லை என்று சொல்லியிருக்கிறாரே. இன்றைக்கு கை நீட்டி உங்களை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற உங்களை, அதாவது வெள்ளம் போல சூழ்நிலையில் அவ்வளோதான் மூழ்கிவிட்ட சூழ்நிலை இருந்த உங்களை தூக்கி விட்டு இருக்கிறாரே. அவர் உங்களை விட்டு விலகவும் மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார். அந்த நல்ல தேவனை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள். வேதத்திலிருந்து கூட ஒரு காரியத்தை பார்ப்போம். சோர்வில் இருந்த எலியாவை அவர் என்ன செய்கிறாராம்? தூக்கி விடுகிறார். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம், 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 5வது வசனத்தை பார்த்தோமானால், சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். யார்? எலியா. அப்பொழுது ஒரு தூதர் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். ஏன் இங்கு எலியா படுத்து நித்திரை பண்ணி கொண்டு இருக்கிறான் சூறை செடியின் கீழ் அப்படின்ட்டு பார்த்தோமானால், அங்கு 1 ராஜாக்கள் 19 வசனம் 2. அப்பொழுது ஏசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில்
உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொன்னாள். அதாவது ஆகாபோட மனைவி எசபேல் சொல்லா, இன்னைக்கு நீ பாகால் தீர்க்கதரிசிக்கு என்னெல்லாம் செஞ்சியோ அதெல்லாம் நாளைக்கு இந்த நேரத்தில் உனக்கு கரெக்டாக செய்வேன் அப்படின்னு சொல்லி அந்த ராஜாவினோட மனைவியாகி எசபேல் சொன்ன வார்த்தையை கேட்டு பயந்து நடுங்கி சூறைச்செடியின் கீழே என்ன செய்தா, சோர்ந்து போய் என்ன செஞ்சிட்டாரு, படுத்துட்டாரு. படுத்துட்டு தான் அங்கே நான் பார்த்தோமானால் 19:4 அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் எசபேலோட வார்த்தையை கேட்டபொழுது ஒரு சூறைச்செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி தான் அந்த சூறைச்செடியின் கீழே போய் என்ன செய்தா, படுத்திருக்கா. பிரியமானவர்களே, இங்கே இதே போல் நீங்களும் சோர்ந்து போய் போதும் எல்லாரும் என்னை பழிக்கிறாங்க, இப்படிலாம் எனக்கு விரோதமாக எழும்பி வந்துட்டாங்க, அவ்வளவுதான், என்னை தனிமைப்படுத்தி விட்டார்கள், என்னை தத்தளிக்க விட்டார்கள், என்னை எல்லாரும் கைவிட்டார்கள், எனக்கு யாரும் இல்லை என்று சொல்லி கூட நீங்கள் கலங்கி போதும் கர்த்தாவே, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி சோர்ந்து போய் படுத்திருக்கிறீர்களா? நல்ல வியாபாரம் பார்த்த இடத்துல தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டதுனால விரக்தியில் போதும் கர்த்தாவே என்று சொல்லுகிறீர்களா? அல்லது மனைவி கணவன் கிடையில் இருக்கிற ஏதோ ஒரு பிரச்சனை நிமித்தம் போதும் கர்த்தாவே என்று சொல்கிறீர்களா? நீங்களும் சோர்ந்து போய் எலியாவை போல சூறைச்செடியின் கீழே படுத்திருக்கிறார். உங்களை இன்று ஒரு தூதன் தட்டி எழுப்புகிறார். இயேசு உங்களை தூக்கிவிடும்படியாக கடந்து வந்திருக்கிறார். நான் சாப்பிடவே மாட்டேன், போதும், என் ஜீவனை நான் மாய்த்து கொள்கிறேன் என்று சொல்லி சோர்ந்து போய் படுத்திருக்கிறீர்களா? இன்று இயேசு உங்களை தட்டி எழுப்புகிறார். சாப்பிடு, நீ போஜனம் பண்ணு, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் அப்படி என்று சொல்லி எலியாவை பார்த்து சொன்ன வசனம் 7, கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் அப்படின்னு என்ன செய்கிறா சொல்கிறா. நீங்களும் ஆண்டவர் நிறைய தடவை இயேசு உங்கள்கிட்ட பேசிகிட்டே இருக்காரு. போதும் மகனை, இதையே நினச்சி அழாத, இந்த பின்னால் திரும்பி பார்க்காத, பின்னால் நடந்த காரியங்களே யோசித்து பார்த்து அழுது, அருமையானவர்களை இழந்ததுனாலேயோ அருமையானதை இழக்க கொடுத்ததுனாலேயோ ஏதோ ஒரு காரியத்திலும் அதையே யோசித்து பார்த்து நீ அதே இடத்துல உட்காராத, புதியவைகளை நான் உனக்காக செய்கிறேன் ஆண்டவர் சொன்ன பொழுதும் நீங்கள் சோர்ந்து போய் அப்படியே படுத்திருக்கிறீர்களா? இன்றைக்கு மீண்டுமாக இயேசு உங்களை 2ஆம் தரமோ அவர் தட்டி எழுப்பி சொல்லுகிறார், எழுந்திரு, போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், நீ இன்னும் போகணும், நிறைய தூரத்துக்கு நீ போகணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார். அப்படி வார்த்தையை கேட்டு அப்படியே போய் எலியா ஒரு கெபியில் போய் தங்குறாரு. அங்கேயே ஆண்டவருடைய மெல்லிய சத்தம் அவருக்கு, அதாவது 12ஆம் வசனத்தில், பூமி எதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று, அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை, அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டான போது அவர் அங்கே சொல்கிறாரு, நீ 15ஆம் வசனம், தமஸ்கு வழியாக போய் வனாந்திரத்துக்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேலே நீ ராஜாவை அபிஷேகம் பண்ணு, 2வது இஸ்ரவேலின் இஸ்ரவேல் மேலே எகுவை ராஜாவாக அபிஷேகம் பண்ணு, 3வது உன் ஸ்தானத்தில் எலிசாவை பண்ணு, இந்த காரியமெல்லாம் நீ செய்ய வேண்டியிருக்கு, அதனால் நீ சோர்ந்து போய் இருக்காத அப்படி சொல்லி அவன் என்ன செய்தான், தட்டி எழுப்பி, வார்த்தையினால் தட்டி எழுப்பி மறுபடியுமாக அவருடைய மெல்லிய சத்தத்தின் மூலமாக அவனை தேற்றி அவன் என்ன செய்கிறான், போக சொல்லுகிறார். நீ எனக்காக செய்ய வேண்டிய காரியம் இவ்வளவு இருக்கிறது என்று சொல்லி அவனை அனுப்புகிறார். பிரியமானவர்களை, வாழ்க்கையில் நீங்களும் பலவிதமான மனிதனுடைய வார்த்தையினால் காயப்பட்டு, நாவின் சவுக்குகளினால் என் இவ்வளவு வேதனை என்னால் மறக்கவே முடியாது இவர்கள் பேசின வார்த்தைகளை என்று சொல்லிக்கூட நீங்கள் சொல்லிக்கொண்டு கலங்கி கொண்டு இருக்கிறீர்களா? சோர்ந்து போய் படுத்திருக்கிறீர்களா? உங்களை சோர்விலிருந்து தட்டி எழுப்பும்படியா இயேசு வந்திருக்கிறார். சோர்விலிருந்து உங்களை தூக்கி விடும்படியா எலியாவை சோர்விலிருந்து தூக்கிவிட்டு 3 பெரிய தேவ திட்டத்தை அவன் நிறைவேற்றும்படியாக தேவன் அவனுக்கு கட்டளை கொடுத்தார். அவன் அதை செய்து முடித்தான். உங்களுக்கும் தேவன் பெரிய திட்டத்தை உங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் பெரியது. நீங்கள் முடங்கி போய் 4 சுவருக்குள் அப்படியே படுத்து புலம்புவதற்காக தேவன் உங்களை அழைக்கவில்லை. உங்களுக்கு எடுத்து தேவன் வைத்திருக்கிற திட்டம் பெருசு, நோக்கம் பெருசு. அந்த சோர்விலிருந்து நீங்கள் வெளியே வரும்படி இயேசு இன்று உங்களை சோர்விலிருந்து தூக்கி விடுகிறார். சோர்வையெல்லாம் தூசியை உதறிவிட்டு எழுந்திரு என்று சொன்ன வசனத்தின்படி எல்லாவற்றையும் உதறிவிட்டு எழுந்திருங்கள். உங்களுடைய வஸ்திரங்களை உடுத்தி கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தையில் பலனடைந்து அவருக்காக பெரிய காரியங்களை செய்யுங்கள். இயேசு உங்கள் வாழ்க்கையில் வல்லமையான காரியங்களை நடப்பிப்பார்.
முதல் தடவை தட்டி எழுப்பினார், எழும்பலை. 2ஆம் தரம் தான் எழுப்பினார். இதே போல் நீங்கள் இருக்காதபடி இன்றைக்கு இயேசு உங்களை தட்டி எழுப்பியிருக்கிறார். சோர்வுக்குள்ளாக இருக்கிற நீங்கள் அதிலிருந்து எழும்பி இயேசுவுக்காக நீங்கள் ஓடுங்கள். இயேசு உங்கள் வாழ்க்கையில், உலக வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். அடுத்ததாக பார்த்தோமானால் இன்னும் ஒரு மனுஷனை கூட அங்கு தட்டி தூக்கி விடுகிற தேவன் எப்படி தூக்கி விட்டார் அப்படின்னு பார்த்தோமானால், நியாயாதிபதிகள் 6வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டுள்ளது. அங்கு மீதியானியர் கையில் அங்கே இஸ்ரவேலரெல்லாம் ஒப்பு கொடுக்கும்போது அவங்கெல்லாம் சொல்கிறாங்க, ரொம்ப நெருக்கப்படுகிறாங்க, ஒடுக்கப்படுறாங்க. அந்த அறுப்பு காலத்தில் எல்லாத்தையும் அவங்க ஒட்டங்கள் மேலே திரளாய் வந்து எல்லாத்தையும் மீதியானர்கள் அள்ளிட்டு போயிருந்தாங்க. உழைப்பின் பலனை உறிஞ்சிட்டு ஓடிருந்தாங்க. ஒன்றுமே இல்லாமல் இஸ்ரவேலர் இருக்கும்போது அப்போ தான் அங்கே ஒரு தூதன் வந்து கிதியோன்கிட்ட வந்து பேசுகிறாரு. பேசும்போது அவன் சொல்கிறான், எங்கள் தேவன் இருந்தால் எங்களுக்கு இப்படியெல்லாம் நடப்பானேன். முன்னால் நடந்த அற்புதம், எங்கள் முன்னோர்கள் காலத்தில் நடந்த முற்பிதாக்களின் காலத்தில் எவ்வளவு அற்புதங்கள். செங்கடல் பிளக்கப்பட்டது, யோர்தான் பின்னிட்டு திரும்பினது, தினமும் மண்ணா வந்துச்சு, காடைகள் வந்துச்சு, கற்பாறையிலிருந்து தண்ணீர் வந்துச்சு, எவ்வளோ காரியங்கள் நடந்தது. ஆனால் இன்றைக்கி நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோமே அப்படின்னு சொன்ன உடனே நாங்கள் சோர்ந்து போய் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் சோர்ந்து போய் கிடக்கிற அந்த இஸ்ரவேல் ஜனங்களை தூக்கி விடும்படியாக அன்றைக்கி ஒரு கிதியோனை என்ன செய்கிறார், அவர் தூக்குகிறார். முதலாவது என்ன சொல்லி அவர் தூக்கி விடுகிறார்? நியாயாதிபதிகள் 6:12, கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். சொன்னது மாத்திரமல்ல, 14ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே நீ போ, உனக்கு இன்னைக்கு இருக்கிற இந்த பலம் போதும், இந்த பலத்தோட நீ போ, நீ என்ன செய்வ, இஸ்ரவேலை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி தப்புவித்து நீ ரட்சிப்ப, நீ போ அப்படின்னு சொல்லி வார்த்தையை அனுப்பி அந்த அவங்க சோர்ந்து போய் இருக்கிற அவங்கள என்ன செய்கிறாங்க, அவங்க தூக்கி விடுகிறார். அவர் தூக்கி விட்டு அவனை, உனக்கு இந்த பலத்தோட உனக்கு இருக்க இந்த பலம் போதும், நீ போனதான் அந்த மீதியானியரை என்ன செஞ்சிடலாம், ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவனை அங்கே கிதியோனை ஆண்டவர் என்ன செய்கிறார், உனக்கு இருக்கிற அந்த பலத்தோட இப்போ பராக்கிரமசாலியே அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை அவனை பார்த்து சொல்லி, கர்த்தர் உன்னோட இருக்கிறார் அப்படிங்கிற வார்த்தையை அவனுக்குள்ளதாக கடத்தி அவனை பராக்கிரமசாலியாக அந்த வார்த்தை மாற்றுகிறது. அவனை தூக்கி விடுகிறார், வார்த்தையின் மூலமாக அவனை தூக்கி விடுகிறார். அப்படியாக நம்ம பார்த்தோம்னால் அங்கே பின்பதாக அவன் கூட போன நிறைய பேர் போகிறாங்க. 10,000 மொத்தம் 22,000 பேர் போகிறாங்க. அதெல்லாம் ஆண்டவர் இவங்களால தான் ரட்சிப்பு வந்துச்சுன்னு சொல்லிடக்கூடாதுங்க, எல்லாரையும் போன்னு சொல்லும்போது 10,000 பேர் கூட போகிறாங்க. அதுலேயும் அவர் என்ன செய்கிறார், ஒரு 300 பேரை மாத்திரம் என்ன செய்கிறாரு, நாய் தன் நக்கி குடித்தது போல் நக்கி கொடுத்த 300 பேரை மாத்திரம் அங்கே செலக்ட் பண்ண சொல்கிறாரு ஆண்டவர். அப்படியே போகும் பொழுது அங்கே நியாயாதிபதிகள் 7வது அதிகாரத்தை நாம் பார்த்தோம்னால் அங்கு அந்த ஒன்றுமே செய்யலை. அவங்க 300 பேரும் 20ஆம் வசனம் 7:20, 3 பண்டிகைகளின் மனுஷரும் எக்காலங்களை ஊதி அவங்க என்ன செய்கிறாங்க, பானைகளை உடைத்து தீவட்டிகளை இடது கையிலும், தீவட்டி இடது கையில் இருக்குது, எக்காலம் எங்கே இருக்குது, வலது கையில் இருந்து என்ன சொல்கிறாங்க, கர்த்தருடைய பட்டயம் கிதியோன் பட்டயம் சொல்ல அங்கே என்ன நடக்கிறது, ஒரு பெரிய அதிசயம் நடக்கிறது. அங்கே பாளையத்தை சுற்றிலும் இவங்க எல்லாம் அந்தந்த நிலையில் தான் நிற்காங்க, வேறு எதுவுமே செய்யலை. இவங்க என்ன செய்கிறாங்க, தீவட்டி இடது கையில் இருக்குது, எக்காலம் வலது கையில் இருக்குது. அதே நிலையில் இருக்கும் பொழுது எல்லாரும் பாளையத்தில் இருந்த எல்லாரும் சிதறி கூக்குரலிட்டு என்ன செய்கிறாங்க, எதிரியெல்லாம் என்ன செய்கிறாங்க, ஓடி போயிருந்தாங்க. இப்போ எதிரிக்கு பயந்து உழைப்பின் பலனெல்லாம் இப்போ பிடுங்கிடுவாங்களே அப்படின்னு சொல்லி எவ்வளோ கஷ்டப்பட்டு அப்படின்னு சொல்லி இருந்த அந்த மீதியானுக்கு அஞ்சு பயந்து இருந்த அந்த கிதியோனுக்கு ஆண்டவர் தரிசனமாகி, உன் கூட கர்த்தர் இருக்கிற, இப்போ அவனுக்கு இருக்க பலம் போதும்னு சொன்னபோது அவன் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி போகிறான். ஒன்றும் செய்யலை, இடது கையில் தீவட்டி வலது கையில் எக்காலத்தை தான் பிடிச்சி கர்த்தருடைய பட்டயம் கிதியோன் பட்டயம், இந்த ஒரு வார்த்தை தான் எதிரி சிதறண்டு ஓடி போயிட்டாங்க. அங்கே எல்லாம் மீதியானியரெல்லாம் அழிக்கப்பட்டு விரட்டப்பட்டாங்க. அவங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி சந்தோஷமாக இருக்கும். ஒருவேளை பார்த்து கொண்டிருக்க நீங்களும், நான் நல்லா கஷ்டப்பட்டு உழைக்கேன், எல்லாம் சம்பாதிக்கேன், அநேக காரியங்களை நான் சேர்த்து வைக்கிறேன், ஆனால் திடீரென்று எங்கேதோ ஒரு நஷ்டம், பொருள் நஷ்டம், பணம் ஏதோ விதத்தில் ஒரு நஷ்டம் வந்து என் குடும்பத்தில் எல்லாத்தையும் என்ன செய்யுது,
மாறிக்கொண்டு போயிடுது. கொஞ்சம் பணம் எங்கேருந்து வருதோ அதுக்கு முன்னாடியே வாழ்க்கையில் என்ன வந்துடுது, நஷ்டம் வந்துடுது, பண செலவு வீண் செலவு வந்துடுது அப்படின்னு சொல்லி கூட ஒருவேளை நீங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் கலக்கத்தோடு இருக்கலாம். இதனால் நான் மேலே எழும்பவே முடியலை, விழுந்து கிடக்கேன் பொருளாதாரத்தில் அப்படின்னு சொல்லியிருக்க உங்களை ஆண்டவர் உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போன்னு சொல்லி தூக்கி விடுகிறார். நீங்களும் எதிரியாக சத்துருவே நீங்கள் என்ன செய்யணும், வார்த்தையின் பட்டயத்தை ஏந்தி நீங்கள் வார்த்தையை சொல்லி ஜெபிக்கும் பொழுது உன் அந்நியரின் பலனை புசிப்பதில்லை, உன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவாய் வசனம் சொல்லுகிறதே. அந்த வார்த்தையை சொல்லி சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எதிரியாகிய உங்கள் பொருளாதாரத்தை சுரண்டி உங்களை அழிக்கிற அந்த எல்லா வல்லமைகளும் உங்களை விட்டு நீங்கி கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை அவர் செய்வார். இழந்ததை எல்லாம் ரெட்டிப்பாய் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். தூக்கி விடுகிற தேவன் ஜலப்பிரவாகத்திலிருந்து தூக்கி விடுகிறார். பாவ சேற்றில் கிடக்கிற உங்களை அவர் பாவத்திலிருந்து தூக்கி எடுக்கிறார். ரத்தத்தால் கழுவி பரிசுத்தமாக மாற்றி தூக்கி விடுகிறார். சோர்ந்து போய் இருக்கிறீர்களா, எலியாவை போல தேவன் தட்டி எழுப்பி உங்களை பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம் பிரயாணம் சொல்லி உங்களை அவர் தூக்கி விடுகிறார். அடுத்து உனக்கு இருக்கிற இந்த பலன் போதும், இந்த பலத்தை விட நீ போனால் போதும், இயேசுவின் நாமம் இயேசுவின் வார்த்தை, இந்த பலத்தோடு நீ போ, எதிரியாகி சத்துருவை நீ அழித்து விடலாம், வாழ்க்கையில் இழந்ததையெல்லாம் நீ திரும்ப பெற்றுக்கொள்வாய், நீ எதையும் நீ இழக்க தேவையில்லை என்று சொல்லி உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அப்படியே ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, நான் விழுந்து கிடக்கிறேன், என்னை தூக்கி விடுகிற யார் என்று சொல்லுகிற பிள்ளைகளை எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உங்களால் ஆகும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் தூக்கி விட்டுருக்கீங்க ஆண்டவரே. அந்த பிள்ளைகளெல்லாம் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. இன்னும் உளையான சேற்றிலும் பாவத்திலும் இந்த பாவத்தை என்னால் விட்ட முடியவில்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவரே கண்ணீரோடு கதறுகிற பிள்ளைகளை ரத்தம் கொண்டு கழுவி ஆண்டவரே அந்த உளையான சேற்றிலிருந்து ஜலப்பிரவாகத்திலிருந்து அவளை தூக்கி விடுவீராக. இயேசுவின் நாமத்தினால் எல்லா பாவங்களும் இயேசுவின் நாமத்தினால் அகன்று போவதாக. பாவத்திலிருந்து ஒவ்வொருவருக்கு விடுதலை கொடுப்பீராக. சாப கட்டுகள் உடைக்கப்படுவதாக. குழந்தை பாக்கியத்துக்கு தடையற்கு எல்லா சாப கட்டுகளையும் உடைத்து ஜெபிக்கிற இயேசுவின் நாமத்தினாலே தடைகள் விலகுவதாக. வேலை வாய்ப்புகள் உண்டாவதாக. ஆண்டவரே, கடன் பிரச்சனைகள்லாம் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிற ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.